ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்வா வந்து போன்லெஸ் நெக்ரோவேசர் சாப்டர் 62. சாப்டர் ஸ்டார்டிங்கில் நாம்கும் யூக்கு வந்துட்டு சொல்கிறான், உண்மையை சொல்லப்போனால் உன்ன மாதிரி ஒரு பூச்சி மேலே என்னோட ஸ்ட்ரென்த்னிங் ஸ்வாட் கியூ யூஸ் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் என்னோட ஸ்ட்ரென்த்னிங் ஸ்வாட் கியூவால் நீ சாக போகிறதுனால நீ பெருமைப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்வாட் கியூவை ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்புகிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் சொன்னதுன்ட்டு நினச்சி பார்க்குறான். அப்போ ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிறாங்க, சரி நம்ம இப்போ கியூவை பற்றி பேசுவோம். வேறு விதத்தில் சொல்லணும்னா மானாவை ஸ்வாடில் சேர்க்கறது தான் கியூ. ஸ்வாட் கியூன்றது ஒரு டெக்னிக். அது வந்துட்டு நேச்சுரலாக இன்டர்ஃபியர் ஆகிற ஒரு ப்ராப்பர்ட்டியை ஸ்வாடில் ஆட் பண்ணது. அப்புறம் ஸ்வாட் ஃப்ளேம், இது ஒரு ரிலீம். இது வந்துட்டு வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியை ஸ்வாடில் ஆட் பண்ணது. கடைசியாக ஸ்ட்ரென்தனிங் ஸ்வாட் கியூ, முன்னாடி பார்த்து எல்லாத்த வீடியோவும் இது வந்துட்டு வேறு லெவல். இது வந்துட்டு அல்டிமேட் டெக்னிக் டைப். இது வந்துட்டு சரௌண்டிங்கில் இருக்க மானாவை ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ண உதவும். இப்போ ப்ரெசென்ட்டில் நாம்கும் யூக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்தனிங் ஸ்வாட் கியூ வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அப்போ ஹீரோன்ற நினைக்கிறேன், நான் ஸ்ட்ரென்தனிங் ஸ்வாட் கியூ இவ்வளோ சீக்கிரம் பார்ப்பன்ட்டு எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ வந்துட்டு அதுலேருந்து தப்பிக்க பார்க்குறான். இந்த டெக்னிக்கு பற்றி நான் கேள்விப்படும் போது இது வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ட்டு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இது வந்துட்டு ஒரு உண்மையாலே கிரேசியான ஸ்கில். இந்த ஸ்ட்ரென்தனிங் ஸ்வாட் கியூ வேறு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ பார்த்தா ஹீரோவை வளைச்சி பிடிச்சிடுச்சு. அப்போ அது வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்குது. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இதை பார்க்க அப்படியே ஒரு உண்மையான ட்ராகன் உயிரோட வந்த மாதிரி இருக்குது. அப்போ அது வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அப்போ ஹீரோ வந்துட்டு அதை தடுத்துட்டு இருக்கான். அதனால் ஹீரோக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகுது. அந்த அட்டாக் ஃபோர்ஸ்க்கு பின்னாடியும் தள்ளப்படுறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், அந்த வேம்பேர் கவுண்டோட இவன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருப்பான்ட்டு நினச்சேன். அது வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான அசம்ஷன். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு சொல்கிறான், இதுக்கு முன்னாடி இருந்த உன்னோட திமிர்த்தனம் எங்கே போச்சு? அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியதாக போச்சு. ஸ்டார்டிங்லேயே என் ஃபுல் பவர் வச்சு இவனை சீக்கிரம் முடிச்சு விட்டுருக்கணும். அப்போ ஹீரோ வந்துட்டு எவன்லி பிளேட் கல்டிவேஷன் ஆர்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறான். அப்போ ஹீரோன்ட்ட சொல்கிறான், ரெடியாக ரெடி, நான் இப்போ என்னோட ஃபுல் பவரில் வர போகிறேன். அதுக்கு நாம்கும் யூக்கு வந்துட்டு உன்னோட பெஸ்ட்டு பண்ணு. அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு ஹீரோவை பார்த்து ஸ்ட்ரென்த் ஸ்வாட் கியூவை அனுப்புகிறான். இப்போ ஹீரோ வந்துட்டு ஒயிட் ஸ்வாட் ஃபோல்டு எம்டினஸ் வச்சு அதை தடுத்துட்றான். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு இந்த ஸ்வாட் டெக்னிக் எங்கேருந்து திருடுன்னு. ஆனால் அந்த எல்லா ஸ்ட்ரகிளும் இந்த ஸ்ட்ரென்தனிங் ஸ்வாட் கியூக்கு முன்னாடி யூஸ்லெஸ் தான். அப்போ ஹீரோவை ஸ்ட்ரென்தனிங் ஸ்வாட் கியூ வந்துட்டு அட்டாக் பண்ண வருது. அப்போ ஹீரோ வந்துட்டு காம்பட் ஃபோக்கஸ் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறான். ஃபோக்கஸ் வந்துட்டு ஹீரோ மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு வேகமாக நாம்கும் யூக்கோட பின்னாடி போய் நிற்கிறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இதுதான் கரெக்டான சான்ஸ். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனை போய் அட்டாக் பண்ணிடுவேன்னு தான் சொல்லிட்டு ஹீரோவும் போய் அவனை அட்டாக் பண்ண போக இதை சென்ஸ் பண்ண நாம்கும் யூக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்தனிங் ஸ்வாட் கியூ வச்சு ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோக்கு வந்துட்டு செம்ம டேமேஜ் ஆகுது. அப்போ ஹீரோ வந்துட்டு நினைக்கிறான், பாடிக்குள்ளே வேற டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணுறான். என்னன்னு பார்த்தா நாம்கும் யூக்கு வந்து திருப்பி ஹீரோவை ஸ்ட்ரென்தனிங் ஸ்வாட் கியூ வச்சு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்ல இருந்து ஹீரோ வந்துட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்துட்டு திரும்பி ஒயிட் ஸ்வாட் ஃபோல்டு எம்டினஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். ஆனால் அது தாண்டி ஸ்ட்ரென்தன் ஸ்வாட் கியூ வந்துட்டு வருது. அப்போ ஹீரோ வந்துட்டு அதுலேருந்து தப்பிக்க பார்க்க அப்போ ஹீரோ கால் வந்துட்டு அதுலேருந்து மாட்டி ஹீரோ கால் வந்துட்டு கட் ஆயிடுது. அப்போ ஆக்ஷன் பிளேட் ஆக்டிவேட் ஆகி ஹீரோ காலை சரி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நாம்கும் யூக்கு வந்து ஹீரோ பின்னாடி வந்து ஹீரோ வெட்டி வதிக்கிறான். அதனால ஹீரோ வந்துட்டு ரொம்ப தூரம் போய் விழுறான். அதில் ஹீரோக்கு வந்துட்டு ரொம்பவே டேமேஜ் ஆகி ஹீரோ வந்துட்டு ரத்த வண்டியை எடுக்கிறான். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு சாவிட அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்ட்ரென்தன் ஸ்வாட் கியூவை ஹீரோவை அட்டாக் பண்ண அனுப்புகிறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு அது எப்படியோ தடுத்துட்டு இருக்கான். ஆனால் அந்த இடத்துல ஏற்பட்ட டேமேஜ்னால ஹீரோ மேலே கல்லுங்கெல்லாம் விழுது. அப்படி இருந்தும் ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து ஏஞ்சி வர்றான். இப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு, நீ இதை விஸ்டன் பண்ணிட்டியா? ஏன் சொல்ல போனால் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையில நான் எதிரே பார்க்கல நீ எனக்கு சமமாக ஃபைட் பண்ணுவேன்ட்டு. ஆனால் உன்னோட எல்லா ஸ்டாக்களும் இதோட முடிய போகுது. இது ரொம்ப ஃபன்னாக இருக்குது ஆன்சன் யூன். ஹீரோவை பார்த்து திருப்பி ஸ்ட்ரென்தனிங் ஸ்வாட் கியூ நாம்கும் யூக்கு வந்துட்டு அனுப்புகிறான். இப்போ ஹீரோன்ட்ட சொல்கிறான், உன் கையில் நான் அவ்வளோ சீக்கிரம் செத்துருவேன்ட்டு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் ஷீல்டில் அப்சர்வ் பண்ணி வச்சிருந்த எல்லா டேமேஜையும் ஹீரோன்ட்டு ரிலீஸ் பண்ணுறான். அப்படி ஹீரோ வந்துட்டு தடுத்துட்டு இருக்க சமயத்தில் நாம்கும் யூக்கு வந்துட்டு ஹீரோவோட தலையை வந்து வெட்டிடுறான். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு அதே எக்ஸ்பிரஷன் தான். அப்போ ஹீரோவோட வெட்டின தலை வந்துட்டு காற்றுல பறந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தா சிஸ்டம்ல இருந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருது. லாஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்கில் இருந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. உங்களுடைய கிரிட்டிக்கல் லைஃப் த்ரெட்டனிங் வூண்ட்ஸ் வந்துட்டு நெலிஃபை ஆகுது. அப்புறம் உங்கள் சென்சஸ் எல்லாம் ஷார்ட் டைம் டியூரேஷனுக்கு ஆம்பிளிஃபை பண்ணப்படுது. அப்புறம் மற்ற எல்லா ஸ்கில்ஸும் பர்ஃபெக்ட் பண்ணப்படுது. அப்புறம் இந்த ஸ்கில்லோட கூல்டவுன் டைம் வந்துட்டு 1 வீக் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வர ஹீரோட தலையில் ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், லாஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்கில் இது வந்துட்டு என்னோடய ஃபேட்டல் இன்ஜுரிஸை ரிவர்ஸ் பண்ணிடுச்சு. இது வந்துட்டு இப்படி பண்ணணுன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ ஹீரோ வந்துட்டு
இதை பார்த்தா நாம்கும் யூக் வந்துட்டு என்ன எப்படி இவன் உயிரோட வந்தான். அப்போ ஹீரோ வந்துட்டு ஏஷியன்ட் எம்பரர் ஆஷ்க்ரோன் எடுக்கிறான். இந்த க்ரோன் மூலமாக ஹீரோவால் கோஸ்ட் மேஜிக் என்ற பவர் யூஸ் பண்ண முடியும். அது ஒரு B+ ரேங்க். அப்போது அந்த க்ரோனும் ஆக்டிவேட் ஆகுது. இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த க்ரோனை நீங்கள் வியர் பண்ணால் உங்கள் மைண்ட் வந்துட்டு ஸ்லோவாக கண்டனேட் ஆகும் அப்படின்ட்டு வர. இதை பார்த்து ஹீரோ வந்துட்டு சரண் மைண்ட் அத்தாரிட்டி இருந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறான். அப்புறம் அந்த க்ரோனை வியர் பண்ண ஹீரோவும் செத்து போன மான்ஸ்டர் எல்லாத்தையும் எழுப்புறான். அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்கிறான், என் சர்வன்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் கமாண்ட் பண்ணுறேன், இவனை கொல்லுங்க அப்படின்ட்டு கமாண்ட் பண்ணுறான். அந்த மான்ஸ்டர்ஸும் நாம்கும் யூக்கை அட்டாக் பண்ண வருது. அப்போ இதை பார்த்தா நாம்கும் யூக் வந்துட்டு சொல்கிறான், டேய் நீ ஒரு ஈவில் செட்லேருந்து வந்திருக்க நெக்ரோமான்சரா, உன்னாலலாம் இந்த மாதிரியான விச் கிராஃப்டை வச்சு என்னை அழிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்தனிங் ஸ்வாட் கியூ வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் ஹீரோவோட கழுத்தை வந்து பிடிச்சிட்றான். ஹீரோவை கொண்டலான்ட்டு ஸ்வாடு வச்சு குத்த போக இப்போ நாம்கும் யூக்கு ஏதோ ஒன்று ஆகுது. அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு என் உடம்பு என்னை என்ன பண்ண அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்க, இப்போ ஹீரோ வந்துட்டு அவன் கழுத்துலேருந்து கை எடுத்துட்றான். இப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நான் தான் அவங்ககிட்ட சொன்னல, அந்த கணத்தில் பட்ட அடி உன்னை சாகிற வரைக்கும் அது உன்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும்ட்டு. அப்போது நாம்கும் யூக்கு பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு வருது. எல்லா மான்ஸ்டராலையும் நாம்கும் யூக்கு வந்துட்டு குதறப்படுறான். இதோட இந்த சாப்டர் 2 முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.